ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது: என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். எருசலேம் தேவாலயத்தை ஆண்டவர் சுற்றி பார்க்கிறார். அங்கே நடந்த ஏடாகூடமான காரியங்கள். ஆலயத்தில் வியாபாரம் தான். ஆலயத்தில் வருமானம் வர்றதுக்கு என்ன உண்டு அதை பார்க்குறாங்க. சிலர் ஆலயத்தின் வருமானத்தை பார்ப்பாங்க. சிலர் இந்த ஆலயத்தின் மூலமாய் தன்னுடைய வருமானம் என்ன. சில திருச்சபைகளிலே சிலர் டிசி என்கிற ஒரு பொறுப்புக்கு வருவார்கள். சிலர் அவர்களோடு பேசும் பொழுதெல்லாம் தன்னுடைய பதவியை வைத்துக்கொண்டு யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் போடுறதுக்கோ டிரான்ஸ்ஃபரை மாற்றிக்கோ அதுக்கெல்லாம் துட்டு வாங்குறாங்க, லஞ்சம். சிலர் ஏமாளியான டிசி இருக்காங்க. அது பேருக்கு மட்டும் பின்னால் போட்டுக்கிடணும், பேருக்காக இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் சிலர் இதை வைத்த பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். வியாபார வீடாக வசனம் தான் சொல்லுகிறது. இது ஜெப வீடு ஐயா. ஆலயத்தில் நீங்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இவன் தோத்திர பண்டிகைன்னு ஒன்று நடக்கும். தோத்திர பண்டிகையில் காணிக்கை கூட்டம் ஒன்று நடக்கும். இந்த காணிக்கை கூட்டத்தை நடத்துவதற்கு நோக்கமே அந்த காணிக்கை வந்தாதான் நம்முடைய சேகர நிதி கூடும் அப்படின்னு சொல்லி, இந்த காணிக்கை கூட்டத்துக்கு கூடுற மக்கள் ஜெபங்கள் என்று சொல்லி ஒன்று வைத்தால் அதற்கு வருவதில்லை. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆசீர்வாத தட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஜெபத்துக்கு கொடுக்கிறது இல்லை. ஆண்டவர் அங்கலாய்க்கிறார், வேதனைப்படுகிறார். அதனால தான் இதை நீங்க கள்ளர் குகையா மாத்துனீங்க. ஒரு நாள் ஒரு போதகர் ஒரு ஆசீர்வாத தட்டை ஏலம் எடுக்கிறார். இந்த தட்டை நீங்கள் ஏலம் எடுத்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் பொத்துக்கிட்டு வரும். பாவம், பாமர ஜனங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு அதை ஏலம் எடுத்தாங்க. நான் அதை யூடியூப்ல பார்க்கும்போது வேதனை அடைந்தேன். அவைகள் எல்லாமே வருமானத்திற்காக ஏலம் விட்டாங்க, அவ்வளவுதான். நம்முடைய ஆலயத்திற்கு இவ்வளவு நிதி தேவைப்படுது, இதை காரணமாக வைத்து நீங்கள் கேளுங்கள், இந்த தேவைகளை ஆண்டவர் உங்களுக்கு வித்தியாசமா சந்திப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதுதான் ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம். இதான் முதல் ஆசீர்வாதம். கள்ளர் குகையாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் எரிச்சலோடு சொல்லுகிறார், நாமும் நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம், தேவன் விரும்புகிறபடி அதை பயன்படுத்துவோம். நல்ல ஆண்டவரே, கவனமாக நாங்கள் செவிப்பதற்குரிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.